நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டிகோடிங். நம்ம ஏற்கனவே வந்து இதில் 3 வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த 3 வீடியோவில் நமக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். லெட்டர் கோடிங், நம்பர் கோடிங், அப்சர்வேஷன் கோடிங் அப்படிங்கிற மாதிரி 3 பார்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஃபார்மெட்டில் தான் கேட்குறாங்க. இதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அந்த கோடிங் அண்ட் டிகோடிங்கில். இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் ஒன்று ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்ம ஏற்கனவே நம்ம என்னென்ன படிச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம மிக்ஸ் பண்ணி நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம யூஸ் பண்ணாலே இதை எளிமையாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நேராக நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த சிங்க், ருபி, ஜில், ஜக் அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸை இங்கே வந்து நம்பர்ஸு, சிம்பிள், லெட்டர்ஸ் இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பாருங்கள், நமக்கு ஒரு யூனிக்னஸ் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர், சிம்பிள், லெட்டர், நம்பர், சிம்பிள், லெட்டர் அப்படின்னா நம்பர், சிம்பிள், லெட்டர் அப்படின்னு பார்க்குறோம். ரைட்டுங்களா? ஸோ இதில் சிம்பிள்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எத்தனை சிம்பிள் இருக்குது அப்படின்னா நான் சிம்பிள்லேருந்து முதல்ல போகிறேன். ரைட்டுங்களா? சிம்பிள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் இருக்குது, ஆஷ் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, அதுக்கடுத்தால என்ன இருக்குது, அட்டு சிம்பிள் இருக்குது, அட்டு சிம்பிள் இருக்குது, டாலர் இருக்குது, அதுக்கடுத்தால எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்குது. ரைட்டுங்களா? எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்குது. வேறு என்ன இருக்குது, அட்டு ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். ஸோ டாலர் நம்ம போட்டுட்டோம், அட்டு போட்டாச்சு, ஆஸ் சிம்பிள் போட்டாச்சு. ஸோ 5 சிம்பிள். ஸோ இதை மற்றது இப்போ நம்பர்ஸையோ இல்லை நம்ம லெட்டர்ஸையோ கம்பேர் பண்ணும்போது சிம்பிள் எனக்கு குறையா இருக்கிறனால நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் சிம்பிள்ஸ். நான் சிம்பிள்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ரைட், இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அதுதான் முதல்ல போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இது காமனாக எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் டி இருக்குது, அதுக்கடுத்தால 13 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்குது, ஆர் இருக்குது. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தால 10 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் யூ இருக்குது. அப்போது 3வது லைனில் ஏரக்காட்டுங்கிற வேர்டு இருக்குது, ரியருங்கிற வேர்டு இருக்குது, ப்ளஸ் சீனுங்கிற வேர்டு இருக்குது. சரி, இந்த 3க்கும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈங்கிற லெட்டர் தான் காமனாக இருக்குது. கரெக்டுங்களா? வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்து இது 2க்கும் நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா ஏயும் இருக்குது, ஆறு இருக்குது. ஆனால் இங்கே ஏ அண்ட் ஆர் இல்லை. ஸோ 3 வேர்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஈ தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சரியக்குறிக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஈ அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போது இதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆஸ் சிம்பிள் எடுத்துக்கலாம். ஆஸ் சிம்பிள் எங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதாவது 24 ஆஸ் ஜின்னு இருக்குது, 18 ஆஸ் எல்ன்னு இருக்குது. வேறு ஆஸ் சிம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ஆஸ் சின்னு இருக்குது. ஸோ அப்போது இந்த சிங்க்குங்கிற வேர்டு, ஜில்லுங்கிற வேர்டு, டிக்குங்கிற வேர்டு. சரி, இந்த 3க்கும் எது காமனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்கு, ஜில்லு, டிக்கு 3க்கும் காமனாக இருக்க வேர்டு என்ன, வேர்டில் லெட்டர். இந்த 3 வேர்டுக்கு காமனாக இருக்கக்கூடிய லெட்டர் என்னன்னா ஐங்கிற லெட்டர் காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஆஸுங்கிற சிம்பிள் என்னத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ. கிளியர் ஆச்சுங்களா? ரைட், அடுத்தால பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் சிம்பிள் எங்கே இருக்குது, இங்கே 23% ஜின்னு இருக்குது, அதாவது ஜக்கு. ஓகேங்களா? அடுத்தப்பில் வேறு பர்சன்டேஜ் எங்கே இருக்குது, பர்சன்டேஜ் சிம்பிள் வேறு, பர்சன்டேஜ் சிம்பிள் வேறு இல்லை. ரைட், சரி, அப்போ அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், பர்சன்டேஜ் சிம்பிள் வேறு இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் பெண்டிங்கில் வைக்கலாம். நம்ம அடுத்ததில் அட்டு என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? அட்டு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அட்டுங்கிறது என்னெல்லாம் இருக்குது, 1 2 3 4 5. அட்டுங்கிற சிம்பிள் 5 இது இருக்குது. அப்போது 17 AM இது என்ன இருக்குது அப்படின்னா ராம். அடுத்தால என்ன இருக்குது, கேட். அடுத்தால என்ன இருக்குது, சாண்டுன்னு இருக்குது. இந்த 3க்கும் காமனாக இருக்கக்கூடிய வேர்டு லெட்டர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்கிற லெட்டர் தான் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். டாலர் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அடுத்தால டாலர் சிம்பிள் எங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒன்று, இங்கே 2 இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ என்னது, பவுண்டுங்கிற வேர்டு, மணிங்கிற வேர்டு, அடுத்தாப்புல என்ன இருக்குது, டாலருக்கு, ராக்குங்கிற வேர்டு. இந்த 3க்கும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3க்கும் காமனாக இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓங்கிற லெட்டர் தான் 3க்கும் காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாலர் ஓ. இப்போ நமக்கு தெரியுது எப்படின்னா வவ்வலை கனெக்ட் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஏஇஐஓ, அப்போ யூ மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது இல்லைங்களா? ஸோ இப்போ பர்சன்டேஜ் சிம்பிள் எங்கே இருக்குது, இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, 23% ஜின்னு இருக்குது. ஸோ இங்கே ஜக்கு. அப்போது இந்த இடத்துல அப்போ யூ பர்சன்டேஜுங்கிறது யூவாக தான் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிம்பிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது கொடுத்துருக்க கோடிங்கில் செகண்ட் பொசிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சிம்பிள்ஸு வவ்வல்ஸு பேஸ் பண்ணி இருக்குது. கிளியர் ஆச்சுங்களா? கிளியர். ரைட். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம்.
லெட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஜிஇஎல்ஜி அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்கள் கடைசி லெட்டர் எல்லாமே ஜிஇஎல்ஜின்னு இருக்குது. ஸோ இது பார்த்த உடனே எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். மூணாவது பொசிஷன் எப்படி தான் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வேர்டுலேயும் லாஸ்ட் லெட்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மூணாவது பொசிஷன் என்னவா இருக்குது அப்படின்னா லாஸ்ட் லெட்டர். ஓகேங்களா, லாஸ்ட் லெட்டர் அப்போ கிடைஞ்சி போச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என். அப்போ இந்த முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர் பார்க்கணும். ஸோ இந்த சிம்பிள் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், லெட்டர் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்பர் மட்டும் நம்ம பார்க்கணும். நம்பர் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 26 லெட்டர்ஸ் இல்லைங்களா. ஒன்று ஃபார்வேர்டில் போனாலும் அந்த மாதிரி பொசிஷனில் தான் வரணும், ரிவர்ஸில் போனாலும் அந்த மாதிரி பொசிஷனில் தான் வரணும். ஆனால் இங்கே மேக்ஸிமம் நம்பர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது 28 தான் மேக்ஸிமம். அப்போ என்ன இருக்குது அப்படின்னா அப்போது நமக்கு வந்து அந்த ஃபார்வேர்ட்லேயோ ஃப்ரண்ட்லேயோ நமக்கு கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா அப்படின்னா சின்ன நம்பராக இருந்ததுன்னா ஒன்று அடிஷனாக இருக்கணும். இதே வந்து ஒரு பெரிய நம்பர் 50 60 70 அந்த மாதிரி வந்தது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும். அப்போ எங்கேயோ அடிஷனில் இருக்குது. சரி, அப்படின்னா அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஏதாவது ஒரு சின்ன வேர்டு எடுத்துக்கலாம். சரி, நம்ம கேட் அப்படிங்கிற வேர்டு இதான் நான் சின்ன வேர்டாக இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். கேட்டுங்கிறது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, 10 at t அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து அட் எப்படி வந்தது அப்படின்னா சிம்பிள் வந்து ஏ அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. டீங்கிறது வந்து என்ன இருக்குது அப்படின்னா லாஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் திஸ், இதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த 10ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் இதனுடைய பொசிஷன் என்ன, 3வது லெட்டர் சி, இது ஏ முதல் லெட்டர், சி அப்படிங்கிறது 20 ரைட்டுங்களா. இதே மாதிரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 20 1 3 24ன்னு வருது. ஸோ 10. ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன தெரியல, ஃபார்வேர்டில் நமக்கு ப்ளஸ் பண்ணாலும் வரல. இதே நம்ம இதை வந்து ரிவர்ஸில் நம்ம போட்டு பார்க்குறோன்னு வைங்களேன். ரிவர்ஸில் போட்டு பார்த்தா சிக்கு என்ன வரும், 24 வரும், ஏக்கு வந்து 26 வரும், டீக்கு பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th லெட்டர் இல்லை 20th லெட்டரா, ஃபார்வேர்டில் 20th லெட்டர், ரிவர்ஸில் போடும்போது 7th லெட்டர்னு வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா. டி வந்து ரிவர்ஸில் பார்க்கும்போது நமக்கு 7th லெட்டர்னு வருது. அப்போ இப்படி பார்க்கும்போது நமக்கு 10 அப்படின்னு வருதுன்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தோன்னே நமக்கு ஒன்று தெரியுது, இந்த 7 அப்படின்னு இந்த இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பாருங்கள் 3 இருக்குது. ஸோ இதோட நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை கூட்டும்போது நமக்கு 10 அப்படின்னு வருது. ஸோ அப்போது அந்த நம்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா கடைசி லெட்டரை ரிவர்ஸ் பொசிஷனில் அதனோட பிளேஸ் என்ன ப்ளஸ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அ வேர்டு இப்படி இருக்குது. சரி, இதை இன்னொருக்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு வேர்டு இதே மாதிரி சின்ன வேர்டு ஒன்று எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன வேர்டு என்ன எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜக் அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஜக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய ரிவர்ஸ் பொசிஷன் கடைசி லெட்டருடைய ரிவர்ஸ் பொசிஷன் தானே. ரிவர்ஸ் பொசிஷன் நமக்கு வந்து இதுக்கு எத்தனாவது வந்து லெட்டரை நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பொசிஷனில் வந்து இது 20வது பொசிஷனாக வரும் ரைட்டுங்களா. 20 அப்போது ப்ளஸ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த வேர்டு வந்து 3. ஸோ அப்போ 23. அப்போ ஜக்குக்கு வந்து 23. அப்போ எக்ஸாக்டாக கரெக்டு. அப்போ நமக்கு அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா கடைசி லெட்டர்னுடைய ரிவர்ஸ் பொசிஷனோட நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை கூட்டி போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இங்கே நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ஸோ இப்போ ஆன்சர் போனோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும், டெமோக்ராசிங்கிற வேர்டை எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொசிஷன் எப்படி பார்த்தோம், இப்போ கடைசியாக நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு பொசிஷன் கடைசி லெட்டர்னுடைய ரிவர்ஸ் பொசிஷன். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு எத்தனாவது இடம் வரும் அப்படின்னா 2 வரும். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன வேர்டு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. சரி 9. அப்போ எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து என்னது, நம்பர் வந்து 11 அப்படின்னு போட்டுடலாம். சிம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்கே நீங்கள் பார்க்கும்போது சிம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் வவல்ஸ் தான் நம்ம போட்டிருக்காங்க. இப்போ என்ன இது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஈங்கிறதும் வவல் தான், ஓங்கிறது வவல் தான், ஏங்கிறதும் வவல் தான். ஸோ இப்போ நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈங்கிறதுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு வரும், ஓங்கிறதுக்கு நமக்கு என்ன வரணும், டாலர் வரணும், ஏங்கிறதுக்கு என்ன வரணும், அட்டுங்கிற சிம்பிள் வரணும். அப்போ நமக்கு இப்போ 3 கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போ இங்கே ஏதோ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட் அப்படின்னு பார்த்தீங்க. கேட்டுக்கு என்ன பார்த்தோம், கேட்டுக்கு நம்ம ஏக்கு வந்து என்ன பார்த்தோம், அட்டுன்னு பார்த்தோம். அப்போ அங்கே பார்க்கும்போது இந்த ரெண்டாவது லெட்டராக தான் இருக்குது, புரியுதுங்களா. ஸோ இங்கே அதே மாதிரி பாருங்கள், ஏரோகாட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குது, 3 வவல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஏரோகாட்டை பொறுத்த வரைக்கும் 2வது வவல்ஸ்குள்ளது தான் இ.
எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். அப்போ எப்படி எடுத்திருக்காங்கன்னா வவல்ஸ்லையுமே நம்ம எதை எடுத்திருக்கணும், செகண்ட் லெட்டர் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் லெட்டர் எடுத்திருக்கும் போது தான் செகண்ட் லெட்டர். அப்போ இதுக்கு ஆச்சரியக்குறி. ரைட்டுங்களா? ரைட், கிளியர். அப்போ ரெண்டாவது உள்ளது நம்ம சிம்பிளும் கண்டுபிடிச்சாச்சு. கடைசி எப்படி இருக்குது, லெட்டர் எப்படி இருக்குன்னா லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த கிவன் வேர்ட் என்ன இருக்குது, ஒய். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஒய். புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சம்மை இவ்வளோ ஷார்ப்பாக நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம இது கரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இதை இப்படி மட்டும் விட்டுறக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இந்த நியூ பேட்டர்னில் நம்ம ஒரு 50லேருந்து ஒரு 60 சம் நம்ம போட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் எப்படியெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் 2-3 மாடல்ஸோடு நம்ம உங்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ஏதாவது இந்த பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்தோ இல்லைனா நம்ம கூகுள்லேருந்து சில எக்ஸசைஸ் இருக்குது, இல்லைனா நிறைய புக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வாங்கி பார்த்து இதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ஈஸியாக நம்ம பண்ண முடியும். நமக்கு நல்ல ஸ்பீடு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணிடலாம், வேகமாக அந்த சம்மை ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் எக்ஸாமில் உங்களுக்கு இந்த மாதிரி சம் வந்தது அப்படின்னா கீழே என்ன கொடுத்துருப்பாங்க, இப்போ நான் ஒன்று மட்டும் கேட்டிருந்தேன், தென் கோட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு 4 சம் 5 சம் கொடுப்பாங்க. ஒரு 5 மார்க்கு நமக்கு ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஒன்லி திங் இஸ் நம்ம இந்த பேட்டர்னை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா. ஓகேங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மாடலில் உங்களை பார்க்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.